Hello friends, welcome to NithishFamily. 40 day Intermittent weight loss challenge Day 29 vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷ் அப்பாவோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்தலாம். இன்னைக்கு அவங்களோட வெயிட் 82.250 கிராம் காமிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் கூட தான் காமிக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நேற்று அவங்க சிக்கன் சாப்பிட்டாதான். என்னென்னா நார்மலாக சிக்கன் குக்கிங் டைம் கம்மியாக இருக்கணும். சிக்கன் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் நம்ம மசாலா எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்த்து நம்ம ஒரு சிக்கனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெயிட் கெயின் இருக்கும். இது நான் பார்க்கும்போதே சொன்னேன் நிதிஷ் அப்பா கிட்ட, இது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு உதவாதுங்க, வெயிட் கெயினுக்கு வேணால் உதவும் அப்படின்னு சொல்லி வாய முடியல. இன்றைக்கி 300 கிராம் கூடிருச்சு. நீங்கள் சிக்கன் வெயிட் லாஸ்க்கு எடுக்கிறவங்க குக்கிங் மெத்தட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க இன்றைக்கி விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் 7:30க்குலாம் இன்றைக்கி ஜூஸ் போட்டாச்சு. ஏன்னா நிதிஷ் 7:30க்கு ஸ்கூல் போகிறதுனால மாதுளம்பழம் ஜூஸே ஃபஸ்ட்டே போட்டாச்சு. நிதிஷ்க்கு ஒரு கிளாஸு, நாங்கள் 2 பேரும் ஒவ்வொரு நான் 3/4 கிளாஸ் கிட்ட எடுத்துக்குவான். ஸோ 3 பேர்த்துக்கும் சேர்ந்து காலையில் ஃபஸ்ட்டே 7:30க்கே மாதுளம்பழம் ஜூஸ் தான். இதில் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணுவேன், வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நல்லா பெரிய பழமாக ஆளுக்கு 3 பழம் எடுத்தோம். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது 2.25 கிளாஸ்க்கு. நிதிஷ் அப்பா காலையில் நிதிஷை ஸ்கூலுக்கு விட்டுமே அவங்க சைக்கிளிங் கிளம்பிட்டாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான், கொஞ்சம் கை பெயின் இருக்குது அப்படின்றதுனால நான் சைக்கிளோட போகல. நிதிஷ் அப்பா மட்டுமே காலைல சைக்கிளிங் ஓட்ட போயிட்டாங்க. காலையிலே அவங்க ஒரு 1 hour சைக்கிளிங் அப்படின்றத அவங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நிதிஷ்க்கு மத்தியானம் ஸ்நாக்ஸாக இட்லி தான். 4 இட்லி ஃப்ரைட் இட்லி மாதிரி பண்ணிவிட்டு தக்காளி தொக்கு, இது வீட்டில் செஞ்சது, ஒரு சின்ன கிண்ணத்துக்கு தக்காளி தொக்கு மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல். இது வீட்டில் கருப்புளுந்து இருக்கும் இல்லையா, அந்த பொடி தான், கருப்புளுந்து பொடி தான், அதனால கருப்பாக தெரியுது. வெறுமனே தனியாக பொடி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் காய் இதோட சேர்த்து போட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கோவக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் மொறுன்னு பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. நிதிஷ் ஸ்கூலில் முட்டை நாட் அலோடு, நான்வெஜ் எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. நிதிஷ் டிஃபன் பாக்ஸ் இதுதான். ஸ்நாக்ஸுக்கு பன்னீர் திராட்சை தான் எடுத்து வச்சிருக்கேன். வாட்டர்மெலன், பன்னீர் திராட்சை, பப்பாளி அந்த மாதிரி பழங்கள் தான் எடுத்து வைக்கிறது. வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு போவான். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து. மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் 8:37 ஆகுது. நான் எடுத்துக்கிறது திராட்சை தான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். என்னென்னு இன்னும் வீடியோ எடிட் பண்ணல, கை வலிச்சதுனால தூங்கிட்டேன் நேற்று. காலையில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எதுவும் ஹெவியான ஃபுட் எதுவும் எடுத்துக்கல, பழங்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். கருப்பு பன்னீர் திராட்சை, சீடு இருக்க திராட்சை தான் எடுத்திருக்கேன். இது புளிக்கல, நல்லா தான் இருக்குது. இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு லாஸ்ட்டு 1 வீக்காக தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர் திராட்சை. பழம் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். இருந்தாலும் பன்னீர் திராட்சை மற்ற திராட்சை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது 2வது இது எடுத்துக்கிறேன். மார்னிங் டிஃபனாக நிதிஷ் அப்பா எடுக்கிறது இட்லி தான் எடுத்துக்கிறாங்க. இது சின்ன சின்ன இட்லியாக இருக்கிறதுனால பார்க்க நிறையா தெரியுது. 4 இட்லி 120 கிராம் தான் இருந்தது. ஸோ பாதி இட்லி என்னென்னா அந்த 120 கிராம் கணக்குக்கு தான் எடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டும் தக்காளி சட்னியும் கொஞ்சமாக எடுத்துருக்காங்க. சைடிஷ் கம்மியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் மெயின் டிஷ் நம்ம கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் கலோரிக்கு ஈக்குவலாக வரும். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இட்லியும் தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் எடுத்துருக்காங்க. மணி 11:30 ஆகுது. ஒரு செவ்வாழையும் பொட்டுக்கல்ல தான் ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துருக்கேன். சிறுகீரை தான் வாங்கியிருந்தேன், அதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பையில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பையை லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரமாக்கி வச்சுருவேன். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கீரை. ஏன்னா வர்றதெல்லாம் இப்போ 20 ரூபாய்க்கு பெரிய கட்டாக வருது. சில சமயம் நாங்கள் ஃபுல்லாக செஞ்சுருவேன், சில சமயம் பாதி செஞ்சுட்டு பாதி மறுநாள் செய்வேன். பெரிய கட்டு நல்ல கட்டு. இப்போ நிதிஷ் அப்பாவுக்கு மட்டும் தான் மத்தியானம் சாப்பாடு செய்கிறதுனால பாதி கட்டு மட்டும் தான் செய்வேன். பாதி கட்டு நாளைக்கு செஞ்சுக்கிறது தான். 11:30க்கு நான் எடுத்துக்கிறது செவ்வாழையும் பொட்டுக்கலும் தான் எடுத்துக்கிறேன். நான் கடைசி மீலாக எடுத்துக்கிறது கீரை பொரியல் தான். ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்லேட் 1, முட்டை ஒரு முட்டை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், குடமிளகா, பாதி குடமிளகா, அதனால நிறைய தெரியுது பெருசா. பட் முட்டை ஒரு சின்ன முட்டை தான். இதுதான் நான் கடைசி மீலாக எடுத்துக்கிறேன். ரைஸ் எதுவும் நான் எடுத்துக்கல. வேணும்னா கொஞ்சமாக தக்காளி தொக்கு மாதிரி எடுத்துருப்பேன். வேணும்னா தொட்டுக்குவான். வேணும்னா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குவேன். முட்டைக்காவது எதுக்காவது வேணும்னா தான் எடுப்பேன், சில சமயம் எடுக்க மாட்டேன். இதுவே டேஸ்ட்டாக இருந்தால் இதுவே சாப்பிட்டுக்குவான். என்னோட லாஸ்ட் மீல் அப்படின்றது இதுதான். மணி 1:10 ஆகுது. நிதிஷ் அப்பா சிறுதானிய அரிசி தான் எடுத்துக்கிறாங்க. சிறுதானிய அரிசி தான் ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துக்கிறாங்க. கலோரி கம்மியாக தான் வரும் சிறுதானிய அரிசி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கீரை பொரியல், சிறுகீரை பொரியல் தான். பாதி செஞ்சுட்டு மீதி பாதி வச்சுருக்கேன். சிறுகீரை, முட்டை, ஒரு முட்டை போட்டு குடமிளகாவும் வெங்காயம் 1 போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல், தக்காளி தொக்கு கொஞ்சமாக வச்சுருக்காங்க. ஸோ நிதிஷ் அப்பாவோட மத்தியான சாப்பாடு அப்படின்றது இதுதான். இந்த மாதிரி சிறுதானிய அரிசிகள் எடுத்து நம்ம ஒரு காய், ஒரு முட்டை எடுத்துக்கும் போதே நல்லா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. 3 வேளையும் சிறுதானியம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எடுத்துக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது 3 வேளையும் சிறுதானியங்கள். பட் நீங்கள் ஒரு வேளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் ஒரு வேளையும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 3 வேளையும் வெயிட் லாஸ்க்கு
வந்து கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, சிறுதானியத்திலே கார்ப்ஸ் இருக்கு தான் செய்யுது. அதை வந்து ஒரு வேளையை எடுத்துக்கோங்க. 3 வேளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் வந்து ரொம்ப சுலவாகும். மெயினாக யாருக்கு சொல்கிறேன்னா, ஒன்லி நான் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன், எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணல அப்படின்றவங்க ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை பழங்கள் எடுத்துக்கிறது, ஒரு வேளை வந்து சூப் எடுத்துக்கிறது, கஞ்சி எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா தான் வெயிட் லாஸும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் குக்கிங் ஃபுட்டே எடுக்காதீங்க. ஒரு வேளை குக்கிங் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேளை அன்குக்கிங் ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஏதாவது. ஸோ நிதிஷ் அப்பாவோட மத்தியான சாப்பாடு அப்படின்றது இதுதான். மணி 4:30 ஆகுது. வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறாங்க. இது நிதிஷ்க்கும் நிதிஷ் அப்பாவுக்கும் தான். 2 பேருமே வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறாங்க. நிதிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறான். அவங்க நிதிஷ் அப்பா வந்து லாஸ்ட் மீலாகவே எடுத்துக்கிறாங்க. ஷேர் பண்ணி அப்படியே எடுத்துக்குவாங்க. மதியானம் சிறுதானிய அரிசி சாப்பிட்டது நல்லா ஃபில்லிங்காக இருக்குப்பா, பசி இல்லை அப்படின்னாங்க. இருந்தாலும் 5 மணிக்கு மேலே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது டயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். வாட்டர்மெலன் மட்டும் அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு தான். இது வந்து 450 கிராம் இருக்குது ரெண்டுமேவும். நிதிஷ் அப்பா கடைசியாக இருக்கிறது வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிறாங்க. வாட்டர்மெலன் நம்ம ராவாக சாப்பிடும்போது அதுவும் ஒரு 2-3 நேரத்துக்கு பசியே இருக்காது. உங்களுக்கு வந்து சாயந்தர நேரத்தில் டீ குடிக்கிற மாதிரி இருக்கணும், தூக்கம் வருது, அதுக்கப்புறம் ஏதாவது கிரேவிங்ஸ் இருக்குது, எதையாவது சாப்பிடணும் போல் தோணுதா அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்டர்மெலன் எடுத்து சாப்பிடுங்க. இந்த சீசனுக்கு அது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மணி 7:30 ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறான். மஞ்சள் கொஞ்சம் நிறையா போட்டேன் உங்களுக்கு இந்த வட்டம் பொரியல, அதனால வந்து அது மஞ்சளாகவே தெரியுது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நாளைக்கு 30ஆம் நாள், அதாவது 3வது பீரியடோட 10th டே வந்து நிதிஷ் அப்பா வாட்டர் ஃபாஸ்டிங் தான். அதனால நாளைக்கு வீடியோ வராது. வெள்ளிக்கிழமை வீடியோ வராது. சனிக்கிழமை உங்களுக்கு 4th பீரியட் கூடிய ரொட்டீன் என்ன அப்படின்றது டயட் அண்டு சார்ட்டோட வந்துடும் உங்களுக்கு. சனிக்கிழமை வீடியோ வந்துடும், வெள்ளிக்கிழமை வீடியோ வராது. ஏன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது கொஞ்சம் ரெஸ்ட்டு தான். ஸோ 2 பேத்துக்குமே ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுனால ஒரு நாள் வீடியோ வராது. சனிக்கிழமை வந்து வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கி டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது நிதிஷ் அப்பா சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நான் டயட் ஃபாலோ பண்ணேன், ஆனால் வந்து எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் பெயின் இருந்ததுனால பண்ணலை. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் வந்து நாளைக்கு நான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன் அப்படின்னா நான் எதுவும் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண மாட்டேன், ரெஸ்ட்டு தான். அப்படி வாட்டர் ஃபாஸ்டிங் இல்லை, சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண தான் செய்வேன். நான் என்னதான் நான் தெம்பாக இருந்து எத்தனை தடவை நான் வந்து ரொம்ப வருஷமாக வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தாலுமே, அந்த பழக்கம் இருந்தாலுமே நான் எப்போயுமே தண்ணி மட்டும் எடுத்து குடிக்கிறப்போ எந்த விதமான எக்ஸசைஸுமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம மைண்டுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி ரிலாக்ஸுக்கு தான் வந்து நம்ம வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம இன்னர் ஆர்கன்ஸும் சரி நம்ம வெளியில் இருக்க ஆர்கன்ஸும் சரி ரிலாக்ஸாக அப்படியே ஒரு ஹெல்த்தியாக கொண்டு வர்றதுக்கு தான் வந்து அந்த வாட்டர் ஃபாஸ்டிங். அந்த சமயத்தில் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வேண்டாம், ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. அன்னைக்கு மதியானம் தூங்கலாம்னா ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்போ மத்தியானம் நீங்கள் தூங்கிக்கலாம். தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா தலைவலி அப்படின்றது இருக்காது. ரொம்ப தலைவலிக்குக்கா வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, என்னால் வாட்டர் ஃபாஸ்டிங் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க 2 மிளகு எடுத்து கடிச்சிக்கோங்க. ஒன்றும் செய்யாது, சரியாக போயிடும். இன்றைக்கி டயட் அண்ட் எக்ஸசைஸை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைக் சந்திக்கலாம்.